பொதுவாகவே ஒரு ஆண் பெண் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா பெண் வந்து ட்ரெஸ் பண்ணும்போதும் இல்லை ஆண் வந்து ட்ரெஸ் பண்ணும்போதும் ஆப்போசிட்டில் இருக்கோம் நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்க்கணும் அவர் அட்ராக்ஷனுக்காக ட்ரெஸ் பண்ணுறது உண்டு பெர்ஃப்யூமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறது உண்டு. அப்படி உங்களுக்கு ஆண் செலுத்து வரக்கூடிய அட்ராக்ஷன்ஸ் என்ன உங்களை வந்து இதுக்காக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறாங்க? அதான் சார் ஃபங்க் வச்சிருக்கிறது ஒன்று, ஸ்மைல் பண்ணும்போது டிம்பிள் வர்றது, அதுக்கப்புறம் நடக்கும் போது பொதுவாக பாய் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேர்ள் மாதிரி தான் நல்லாவே டீசெண்டாக நடப்போம். அந்த விஷயத்தெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சார். சரி, ஓகே ஓகே ஓகே. ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கிற ஒருத்தங்க எனக்கும் கவிதையெல்லாம் எழுதியிருக்காங்க, என்னையும் வர்ணிச்சிருக்காங்க, என்னையும் பெண்ணாக பார்த்துருக்காங்க. ஸோ யார் அந்த சப்ஜெக்ட் அப்படின்றதுல தான் டிஃப்ரென்ஸ். ஒருத்தங்களுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சில பேருக்கு டாலான ஆண்மகன் வேணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு ஷார்ட்டாக இருந்தாலும் ஓகேன்னு இருக்கும், இல்லை ஏன் ஹைட்டுக்கு இருந்தாலும் ஓகேன்னு இருக்கும். அந்த தோற்றவியல் வந்து ஒருத்தங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பங்களை பொறுத்து தான் இருக்குது. ஷார்ட்டாக இருக்கிற பொண்ணுங்களோட எனக்கு அட்ராக்ஷன் இருக்குன்னு சுற்றிட்டு இருக்க ஆண்மகளும் இருக்காங்க. அதே மாதிரி சமூகவியலில் பார்த்துக்கிட்டோன்னா எல்லா ஆண்மகளும் அப்படியே பெரிய கூந்தல் வச்சுருக்கவங்க பின்னாடி தான் அலைப்பாய்ஞ்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. சில பேர் அறிவு செடுமைக்காக ஒரு பெண் பின்னாடி சுற்றலாம், இல்லை என் மொழி புலமைக்காக என் பின்னாடி சுற்றலாம், இல்லை எனக்கு சமுதாயத்து மேலே இருக்கிற நாட்டத்து பார்வை, இல்லை சமுதாயத்து மேலே நான் வச்சுருக்க பார்வையை நோக்கி என் மேலே அட்ராக்ட் ஆகலாம். அட்ராக்ஷன்றதே தோற்றவியலை தாண்டி எப்பயோ வந்தாச்சு. நீங்கள் இன்னுமே அட்ராக்ஷன்ற ஃபேக்டர்லேயே என் உடல் அமைப்பு, என் ஃபிசிக்கு, என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்ற அந்த கோட்லேயே நீங்கள் சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்குது. இப்போ வந்து எல்லாருக்கும் ஹேர் இருக்குது, எனக்கும் ஹேர் இருக்குது, எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது, பட் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் எல்லா பொண்ணுங்களுக்குள்ளும் அது இருக்குது, நம்ம தான் அப்படின்ற மாதிரி. அது எப்படி நான் வந்து ஒரு பொண்ணை வர்ணிப்பனானா மாட்டேன், அதை அவங்க பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆண்மை மாதிரி தெரியலையா, ஒரு போட்டி பொறாமையோட கண்ணோட்டம் மாதிரி தெரியல. இருக்கலாமே, நம்ம தான் அழகுன்றது நமக்கு தானே, அது நம்ம அழகுன்றத பார்த்துக்கலாம். வரைக்கும் இன்னொருத்தங்க நம்ம விட நான் அழகா இருக்கன்றது கம்பேரிசன் ஆயிராதா? அது பெண்மைக்குள்ள அது அதிகமா இருக்காது. ஆண் தோற்றத்திலே இருக்கீங்க, ஆண்களே பார்த்து உங்களை வர்ணிச்சு உங்களை வந்து காதலிச்சு திருமணம் செய்கிறதுன்றது அவங்க சொன்ன மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப ஒரு இதான விஷயம் தான். பேசினதுக்கு அப்புறம் அவங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் நடந்த மாற்றம் தான் நினைக்கிறேன். அவங்க நடந்ததுனால வந்த மாற்றம்னு நினைக்கல. அவங்க எப்படி நீங்க வந்து நீங்கெல்லாம் பசங்க மாதிரி இருக்கீங்க, உங்களுக்குலாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது மேபி பர்சனலாக கூட ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம். இவங்க இப்படிதான் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றப்ப அவங்க எப்போ அதுக்கு மேலே எப்படி அழகாக தெரிவாங்க. ஒருத்தங்க ஒரு தாழ்த்தப்பட்ட கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு கட்டமைக்கப்பட்டதை தாண்டி நீங்க தனியா தெரியுறீங்க அப்படின்றத ஒரு காழ்ப்புணர்வோட அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கு மேல அவங்களை எப்படி அழகா பார்க்க தோணும்? உங்களுக்கு அது ஹர்ட் ஆச்சா? அவங்க சொன்னோம் பர்சனலா எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. வேற யாருக்குலாம் ஹர்ட் ஆனா நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே. நான் ஒரு பெண் வந்து ஷார்ட் ஹேர் வச்சிருக்கும் போது அவளை ஆணுன்னு சொல்லும்போது ஹர்ட் ஆகும் தான். நாங்கள் டெய்லி லைஃப்பில் நாங்கள் அதை வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். இங்கே பேசும்போது நீங்கள் பாய்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா சின்ன ஹர்ட் ஆச்சு அப்படின்னு. பாய்ஸா இருக்குன்னு சொன்னதுக்கு நான் ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லலை. அவங்க வந்து நீங்களா யாருக்கும் அட்ராக்டிவா தெரிய மாட்டீங்கன்னு சொன்னதை நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். பாய்ஸா தெரியறன்றது அது அவங்க கண்ணோட்டம், அதை நாங்கள் பெருசாக அட்ராக்டிவா இருக்க மாட்டேன்னு சொன்னது ஹர்ட் ஆச்சு நீங்கள். ஓகே, ஹர்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்படி நீங்கள் இந்த ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ண பின்னாலேயோ ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களை நோக்கி வரக்கூடிய ஹார்ஷான விஷயம் என்ன? இப்போ நான் வந்து ஒரு பஸ்ஸில் இப்போலாம் வால்வோ பஸ் புக் பண்ணுறோம் அப்படின்னா பெண்கள் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண் தான் வந்து புக் பண்ணி போக முடியும். நான் தருமபுரியில் ஒரு நாள் பஸ் ஏறுறேன், சென்னைக்கு வரேன். அங்கே வந்து டபுள் சீட் தான் கடைசியாக கிடச்சிச்சு ஃபெஸ்டிவ் சீசன்றதுனால. நான் படுத்துட்டு இருக்கேன். அந்த அம்மா வந்து நாகரிகமாக என்கிட்ட நீ பையனா பொண்ணான்னு கேட்டிருக்கலாம், இல்லை என்கிட்ட அந்த சந்தேகத்தை தீர்த்துருக்கலாம். நான் படுத்துட்டு இருக்கேன். அவங்க பார்த்துட்டு டிரைவர் கிளீனர்னால கூட்டிகிட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நீ என்ன ஒரு பையன் பக்கத்தில் என்னை படுக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஏன் சொல்கிறேன் நான் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அடுத்தது இப்போ இவங்க வந்து முதல்ல வந்து எங்கள் ஹேர்னால நாங்கள் பெண்கள் இல்லைன்னு சொன்னாங்களா, எனக்கு கொஞ்சம் கட்டை குரல் தான், அதனால அவங்க என் குரலை பார்த்துட்டு இல்லை அவள் பேசுறதும் பையன் மாதிரி இருக்குன்னு அடுத்து சொல்கிறாங்க. நான் அதுக்கப்புறமும் இல்லை நான் பெண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து இல்லை உன்னை பார்க்கவே சரியில்லை, நான் வேற இடத்துல போய் படுத்துக்கிறேன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆங்ஷியஸ் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. நான் தேட்டர் போகிறேன், ஒரு இடத்துல நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன தம்பி மாற்றி வந்துட்டியான்னு கேட்கறது ஒரு விஷயம். நான் வந்து இல்லைக்கா நான் பொண்ணுன்னு சொல்லிக்கலாம். நீலாம் எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு என்னை சட்டையை பிடித்து என்னை வெளியே இழுத்துட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் இதுதான் பெண், இவள் தான் பெண் அப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறதுனால அந்த தாண்டி யார் இது பண்ணாலும் அவளோட ஜெண்டர், அவளோட பாலினம் எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணப்படுத்தப்படுது. என் வீட்லயே கேட்டது இது, இன்னைக்கு முடிய வெட்டுற, நாளைக்கு வெட்டிக்கு போறியா, பையன் மாதிரி சுத்த போறியா அப்படின்றது. முடின்றது ஒரு ஃபேஷன் சாய்ஸ். அந்த ஏன் அவ்வளோ சிம்பிளா பார்க்காம இவ்வளோ ஒரு நாட்டம் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. எக்ஸ்டெண்டட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, இன்னைக்கு முடிய வெட்டிக்கு போற, நாளைக்கு வெட்டிட்டு ஆனா சுத்த போறியான்னு கேட்டிருக்காங்க. வேற யாரெல்லாம் இது போல விஷயம் சந்திக்க நேரிடுச்சு? சார் நான் ஆக்சுவலி பெங்களூர். ஸோ அங்கே ஆல் ஓவர் கர்நாடகா பஸ் ஃப்ரீ. ஸோ ஆதார் கார்டு காமிச்சா போதும், லைக் உமனுக்கு ஃப்ரீ டிக்கெட் தருவாங்க. ஸோ காலேஜுக்கு யூனிஃபார்ம் வந்துட்டு பேண்ட் ஷர்ட் அப்புறம் இன் பண்ணிட்டு டைலாம் போட்டு வரணும். ஸோ வித்தியாசம் தெரியாது. ஸோ ஆதார் கார்டு காமிச்சாலே நீ எதுக்கு காட்டுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் வந்துட்டு இல்லை பொண்ணு அதனால தான் அப்படின்னு சொன்னால், இல்லையே நம்ப முடியலையே எப்படி
டிக்கெட்லாம் தர முடியாது, ஃப்ரீ டிக்கெட்டுக்காக சும்மா Conductor கேக்குறாரா? ஆமாம் ஆமாம், ஃப்ரீ டிக்கெட்டுக்காக சும்மா ஆதார் கார்டு காட்டுறியா, இல்லை நம்ப முடியல, சின்ன பையன் மாதிரி இருக்க, நான் எப்படி நம்ப, நான் காட்டுறேன் இல்லை இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டேர் பண்ணுவாங்க, உண்மையாகவே பொண்ணா பையனா அப்படின்ற மாதிரி. ஆரம்ப காலகட்டங்களில் ராஜ காலகட்டங்களில் வெளிநாடுகளில் ஆண்கள் தான் வந்து சிகப்பு நிற ஹீல்ஸ் அணிவாங்க. அது எதுக்குன்னா அந்த குதிரையை பிடிச்சி அப்படி இழுத்து அதை லாக் பண்ணி ஓட்டுறதுக்கும். ரெட் ஹீல்ஸ் அணிஞ்ச ஆண்கள் எல்லாருமே வந்து ராஜ வம்சத்தில் உயரிய நிலையில் இருக்கிற ஆண்கள் அப்படின்ட்டு. அது மாதிரி அப்படியே பெண்கள் கிட்ட வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ஹீல்ஸ் பெண்களுக்கானது. இப்போ ஒரு மென்னின் ஹீல்ஸில் வந்து நின்னா அவனை நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி வேட்டி அப்படிங்கிற ஒரு உடை வந்து ஸ்ரீலங்காலையும் சரி, கேரளாலையும் சரி, தமிழ்நாட்டில் சில பகுதிகளிலையும் சரி பெண்கள் அணிகிற உடை. அதே மாதிரி இந்த 6 அடி முடி 5 அடி முடியெலாம் காலங்காலமாக ஆண்கள் நீண்ட முடி வச்சவங்களா இருந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பாய் திங் கேர்ள் திங், இட்ஸ் அ ஹியூமன் திங். யார் வேணால் என்ன வேணால் போகலாம். நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே ஆக்ட்ரஸ் நிறையா பேர், ஆக்டர் முக்கியமாக ஆண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க, ஒத்துப்பீங்களா மாட்டிங்களா? இருக்காங்க. கண்மை போட்டுக்கிறாங்க, ஒத்துக்கிறீங்களா மாட்டிங்களா? இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் உடையையோ முடியையோ இல்லை வந்து நம்ம போடுற அக்சசரிஸையோ நீங்கள் ஆண் பெண் பிரிச்சிட முடியாது. நீங்கள் கேட்பீங்களா இந்திரா காந்தியை வந்து நீ வந்து ஏன் ஆம்பளை மாதிரி இருக்கேன்னு? கிரண் பேடியை கேட்பீங்களா ஏன் ஆம்பளை மாதிரி இருக்கேன்னு? டயானாவை கேட்பீங்களா? மாட்டோம்ல. அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த லுக் வந்து கம்பீரமாகவும், எளிய மக்களுக்கு அது கேள்விக்குள்ளாக்கப்படுற ஒரு தோற்றமாகவும் இருக்குது. அப்படி கிடையாது. இப்போ என் ஜெண்டர் என்னன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சவங்க பதில் சொல்லாதீங்க. ஸோ என்னை பார்த்த உடனே என் ஜெண்டர் என்ன, என் குரல் கேட்ட உடனே என் ஜெண்டர் என்ன? உங்களை வந்து வரும்போதே வந்து பொண்ணா அப்படி தான் வந்து பார்த்தேன் நான். எனக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு உமன் வந்து தெரியுறாங்க, அவ்வளோதான். ஒரு கான்ஃபிடென்ட் விமன், அப்படியே போல்டாக நடந்து வந்த மாதிரி தான் feel சரி, ஆகுது. ஓகே. அதான் உங்களை பார்த்ததும் ஃபீமேல் ஐடென்டி ஆகிடுச்சு. நீங்கள் அந்த கோட் ஷூட்டில் நடந்து வந்தது, கூலிங் கிளாஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா ஸ்வாகாக இருந்தது. அஸ் அ கேர்ளாக எனக்கு பார்க்குறப்ப நான் சரி, ரசிச்சேன். ஓகே. ஓகே. என்னை பெண்ணுன்னு சொல்கிறனால நான் அதை அசிங்கமாவோ அவமானமாவோ எடுத்துக்க போகிறதில்ல. ஆனால் என் பிறப்பு பெண் பிறப்பு. ஆனால் உங்கள் ஜெண்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஜெண்டர் கிடையாது. நான் ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை. இந்த உலகம் என்ன 2 கண்டா சொல்லுதா? ஏதாவது ஒரு நம்பரை சொல்லுதா? ஐ டோன்ட் கிவ் அ ஷிட். இந்த சிலருக்கு இருக்கும், உயர் சாதியை பின்தொடர்ந்து அவங்க கூடவே போனால் நம்மளை உயர் சாதின்னு சொல்லிடுவாங்க. ஒரு உயர் கிளாஸ் ஹை கிளாஸ் பீப்புள் கூடயே ட்ராவல் பண்ணால் நம்மளை ஹை கிளாஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை. ஆண் பெண் தொடர்ந்து ஒரு சாயலில் இருந்துகிட்டே இருந்தால் என்னை ஆண் பெண்ணு சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னை சாருன்னு கூப்பிட்டாலும் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, மேம்னு கூப்பிட்டாலும் கம்ஃபர்டபுள் இல்லை. ஐம் ஜெண்டர் நான் கன்ஃபார்மிஸ்ட் பர்சன், ஐம் ஜெண்டர் குயர் பர்சன். எனக்கு பாலினமே இன்னும் கண்டுபிடிக்கப்படலை, என் பாலினத்துக்கான ஒரு பெயர் வரல, எனக்கான ஆப்ரேஷன் இன்னும் வரல. ஐ எம் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் சேம் சொசைட்டி. எல்லாருக்குள்ளேயும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எல்லா உணர்வுகளும் இருக்குது. அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கான சேஃப் ஸ்பேஸ் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹானர் கில்லிங் பண்ணி, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி, வீட்டில் அடித்து கொடுமைப்படுத்தி எத்தனையோ ஃபீமேல் பர்த்தில் இருந்து வந்த குயர் பீப்புள் செத்து போயிருக்காங்க.